our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 121:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உதவி வருவதால் நிச்சயமாகவே இது இன்றைக்கு வரும் என்று வேத வசனம் உறுதியாக கூறுகிறது. எத்தனை திடமான நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் ஒத்தாசை வரும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்கள். ஆம், நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாகவே ஒத்தாசை வரும். உங்கள் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். இது ஜெபம் மட்டுமல்ல, விசுவாச அறிக்கையும் கூட. இந்த சங்கீதத்தின் முன்னுரையிலே இது ஒரு ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் பாடுபவர்கள் ஆரோகணம் என்றால் சரிகம பதனிச என்று சுரம் ஏறிக்கொண்டே போகும் என்பதை தெரிந்து கொள்ளுவார்கள். ஆரோகணம் என்ற வார்த்தைக்கு ஏறுதல் என்று அர்த்தம். தாவீது ஒலிவ மலையின் மேலுள்ள எருசலேம் தேவாலயத்திற்கு ஏறி செல்லும் போது தாவீது இந்த பாடலை பாடிக்கொண்டே சென்றிருந்திருக்க கூடும். தாவீது ஒரு பக்கம் ஒலிவ மலையின் மேலுள்ள கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்கிறார். மறுபக்கம் ஆலயத்துக்கு மேலாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். மலையேற்றத்தின் களைப்பு மாறி உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானமும் வருகின்றன. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று தாவீது மகிழ்ச்சியுடன் அதை நினைவுபடுத்துகிறதை பாருங்கள். ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலையேறும் பயணமே. ஒவ்வொரு நாளும் உன்னதங்களுக்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக ஆவிக்குரிய படிகள் ஏராளமாய் இருக்கின்றன. படிப்படியாக உயருகிற மேன்மையான அனுபவங்களை நீங்கள் வாஞ்சிப்பீர்களாக. சோதோமிலிருந்து வெளியே வந்த லோத்துவை பார்த்து, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று கர்த்தர் சொன்னார். மலை ஏறுவது கஷ்டமானதா இருந்தாலும் மலையின் உச்சியிலே தெய்வீக சமாதானம், மகிமையான சூரியனுடைய ஒளி ஆகிய வெளியேற பெற்ற காரியங்கள் உண்டல்லவா? மலை நாட்டை எனக்கு தாரும் என்று காலேப் யோசுவாவிடம் கேட்டார். மலை நாட்டை சுதந்தரிக்க வயதான காலேப் விரும்பினார். நமக்கு முன்பாக சீயோன் மலையும் பரம எருசலேமும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஏறிக்கொண்டே இருப்பீர்களாக, முன்னேறிக்கொண்டே இருப்பீர்களாக. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை அறிவிக்கும் வகையில் உலகத்தில் இன்று பல அடையாளங்கள் தெரிவதை நாம் கண்டு வருகிறோம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இறங்குகிறவர்களாகவும் வழுக்கி விழுகிறவர்களாகவும் இருக்காமல் ஒரே தீர்மானமாய், ஒரே உறுதியாய் முன்னேறிக்கொண்டே செல்லுவீர்களாக. கர்த்தருடைய தெய்வீக ஒத்தாசை வருவதற்கு நாம் கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. நாம் எந்த வயதினராக இருந்தாலும் தேவனுக்கும் நம் பெற்றோருக்கும் வயதில் நமக்கு மூத்தவர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நீதியான வாழ்க்கை நடத்த வேண்டும்.
உங்கள் தாழ்மையையும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தையும் காணும் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாகி ஏற்ற நேரத்தில் ஒத்தாசையை அனுப்புவார். யாக்கோபின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம். யாக்கோபு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தன் மாமன் வீட்டுக்கு பிரயாணப்பட்டான். அவன் கையில் எதையும் கொண்டு செல்லவில்லை. தன் மாமனை குறித்தும் அவர் வாழும் இடத்தை குறித்தும் எதையும் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் அவன் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். யாக்கோபின் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை கண்ட தேவன் அவன் மேல் பிரியமாகி அவன் பிரயாணம் செய்யும் போது தாம் உடன் இருப்பதை சொப்பனத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார். யாக்கோபு எதிர்பார்த்ததற்கும் மேலாக அவனுடைய தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபு தன் இடத்திற்கு திரும்பி வந்தபோது கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்திருந்தார். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். யாக்கோபோடு இருந்ததை போன்றே அவர் உங்களோடும் இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்களுக்கு மூத்தவர்களுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை கொண்டிருங்கள். கீழ்ப்படிதலுள்ள இருதயத்திற்கு கிடைக்கும் ஆசிர்வாதத்தை குறித்து வேதம் எபேசியர் 6:1-3 என்ற பகுதியில் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவன் அற்புத விதமாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். சர்வவல்ல தேவனின் சித்தத்தில் நிலைத்திருந்து தேவனுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீங்களும் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த கிருபையை தேவன் தந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைய வசனம் கூறுகிற வண்ணம் ஆண்டவரிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஆகவே நீங்கள் யாருக்கும் எந்த காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு புது வாழ்வை உருவாக்குவார். அவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எனக்கு ஒத்தாசை செய்வதாக நீர் உறுதியாய் கூறியுள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபை போலே கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை எனக்கு நீர் தாரும். உம்முடைய சித்தத்தில் நிலைத்திருக்கவும் மூத்தவர்களின் சொல்லை கனம் பண்ணவும் எனக்கு உதவும். என் தேவைகளை சந்திக்கவும் பாரங்களை சுமக்கவும் என்னை பூரணமாக ஆசிர்வதிக்கவும் உம்மால் மட்டுமே முடியும். உம்மிடமிருந்து மட்டுமே எனக்கு ஒத்தாசை வருகிறது. நீர் என்னை விடுவித்து இரட்டிப்பாய் ஆசிர்வதிப்பீர் என்று முழுவதுமாய் நம்புகிறேன். தாவீதை போல உம்மேல் நான் திட நம்பிக்கையாயிருக்கவும் நீர் அற்புதம் செய்யும்படி பொறுமையாக காத்திருக்கவும் உதவும். நீர் சகலவற்றையும் புதிதாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, என் வாழ்விலிருந்து எல்லா நிந்தையையும் பாவத்தையும் சாபத்தையும் ஒடுக்குதலையும் எடுத்து போடும். கடந்து போன சிறுமைகள் என் மனதில் இனிமேலும் என் மனதிலும் வாழ்விலும் தங்கிவிடாமல் பார்த்து கொள்ளும். உம்முடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் புதிதாக்கும். என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நன்மையை நான் ருசிக்கட்டும். உம்மை உண்மையாய் சேவிக்கவும் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக விளங்கவும் எனக்கு உதவும். ஆச்சரியமாக விளங்கும் உம்முடைய கிருபைக்காகவும் ஒத்தாசைக்காகவும் உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.